மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தென்மண்டல குழுவின் 31வது கூட்டம் ஆகஸ்ட் 20ஆம் தேதி கோவளத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் விஜய், தொகுதி மறுவரையறையால் எந்த ஒரு மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் குறையாது என மத்திய அரசு சட்டப்பூர்வ உத்தரவாதம் தர வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்தில் தென் மாநிலங்கள் 30 விழுக்காடு பங்களிப்பை வழங்குகின்றன. எனவே தென் மாநிலங்கள் செயல்திறன், வளர்ச்சி, முதலீடுகளை கருத்தில் கொண்டு நியாயமான நிதி பகிர்வை வழங்க வேண்டும். ஜிஎஸ்டி வரம்புகளை தீர்மானிக்கும் நெகிழ்வுத்தன்மையை மாநிலங்கள் மீண்டும் பெற வேண்டும் என்று தெரிவித்தார். இதையடுத்து தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் ஒரே வாரத்தில் தன்னுடைய முடிவினை மாற்றிக்கொண்டு விட்டாரா என்று கேள்வி எழுந்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி சட்டப்பேரவையில் தற்போதுள்ள 543 எம்பிக்கள் என்ற எண்ணிக்கையை மாற்றக்கூடாது என தனி தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்தார். தாவேக, திமுக, காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் தற்போது தென்மண்டல குழுவில் தொகுதி மறுவரையறையால் எந்த ஒரு மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் குறையாது என மத்திய அரசு சட்டப்பூர்வ உத்தரவாதம் தர வேண்டும் என்று பேசியிருக்கிறார். இதை பார்த்த நெட்டிசன்கள் ஒரே வாரத்தில் நோ டீலிமிட்டேஷனில் இருந்து ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு விஜய் மாறிவிட்டாரா என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர். தொகுதி மறுவரையறை மசோதாவை காங்கிரஸ் கட்சி தீவிரமாக எதிர்த்து வருகிறது. இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியில் இருக்கும் தாவேக தலைவர் விஜய் ஃபேர் டீலிமிட்டேஷன் வேண்டும் என அமித்ஷா முன்னிலையில் பேசியிருக்கிறார். இதனால் தாவேக காங்கிரஸ் கூட்டணிகள் விரிசல் ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.